போகர் 7000 முதற்காண்டம். சித்தர் நூல் ரகசியம். 7,00,000 ஸ்லோகம் 33 பாடலாக மாறியது எப்படி? ஔஷதமொடு வௌஷத வகை 17 அடங்களும் சொல்லு 2000-துள்ளே வௌஷதமொடு 7,00,000 கிறந்த போக்கை இடித்தும் 8000 என்பாட்டர் சொன்னார். கௌஷதம் 8000-ஐ திரட்டித்தானும் கதித்த 5000 பின்பு சொன்னார். மௌஷத 3000-உம் 1000 பின்பு சொன்னார். 333 என்றாரே. இந்த காணொளியில் பல லட்சம் பாடல்களிலிருந்த ஞானத்தை சித்தர்கள் எப்படி சில பாடல்களுக்குள் சுருக்கினார்கள் என்ற பிரபஞ்ச ரகசியத்தை போகர் வழி நின்று காண்போம். சித்தர்களின் ஞானக்கடலில் நான் ஒரு சிறு துளி. என் உரையில் பிழையிருந்தால் பெரியோர்கள் பொறுத்தருள வேண்டும். 7,00,000 கிரந்தங்களை வெறும் 33 பாடல்களில் அடக்கிய சித்தர்களின் அந்த தொழில்நுட்பம் என்னவாக இருக்கும்? போகர் இங்கு ஞானம் சுருக்கப்பட்ட வரலாற்றை கூறுகிறார். முதலில் 7,00,000 கிரந்தங்களாக இருந்த மருத்துவ, வாத, ஞான நூல்களை அவரின் குருமார்கள் 8000-ஆக சுருக்கினர். பின்னர் அது 5000, 3000, 1000, 300 என சுருக்கப்பட்டு இறுதியில் 33 அதிமுக்கிய பாடல்களாக அதன் சாரம் பிழியப்பட்டது. இதை இன்றைய கணினி மொழியில் சொல்வதென்றால் சித்தர்கள் ஒரு மாபெரும் ஜிப் ஃபைலை உருவாக்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பாஸ்வேர்ட் போல. அதை உடைத்தால் ஒரு பிரபஞ்சமே விரியும். இந்த 7,00,000 பாடல்களின் ஆற்றலும் இந்த 33 பாடல்களுக்குள் அடக்கம். இப்படிப்பட்ட சித்தர் அறிவியலின் ஒவ்வொரு பூட்டையும் திறக்க இப்போதே நம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்யுங்கள். ஒருவர் இந்த சுருக்கங்களை புரிந்து கொள்ளும்போது வெறும் தகவல்களை கற்கவில்லை, மாறாக ஞானத்தின் மூலத்திற்கே செல்கிறார். தேவையற்ற வார்த்தைகள், கதைகள், விளக்கங்கள் நீக்கப்பட்டு பிரபஞ்சத்தின் மைய கருத்து மட்டுமே எஞ்சியிருக்கும் அந்த நிலையை உணர்வதே இறைநிலையுடன் கலந்து ஒன்றிணையும் முதல் படி. ஞான சுருக்கம். நன்றி. ஓம் சித்தர்கள் நமக. வாழ்க வளமுடன்.